ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 29th எபிசோட் பார்த்தல. இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு யாராச்சும் ஃபாலோ பண்ணிக்காம இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு லிங்க்ல இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கிம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஷின் வந்துட்டு அந்த அடிப்பட்ட இடம் வந்துட்டு ஆறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி வர பார்த்துட்டு இருக்குமா கரெக்டாக நம்ம கிம் வந்துட்டு முழிச்சிடுவான். அவன் பார்த்தோன்னே இவ பதறிடுவா. இல்லை, நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக உன்னை கூப்பிட வந்தேன், வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவன் உடனே அவளோட கையை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலியை வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பான். நான் இதை உங்ககிட்ட கேட்டேனா, கேட்கவே இல்லை, இருந்தாடா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு விரஷின் அங்கேருந்து கொடுத்துட்டு ஓடிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒரே சிரிப்பாக தான் வந்துட்டு இருக்கும். சரி ஓகே, டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை பார்க்கலான்னு பார்த்தா அது வந்துட்டு ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும். உடனே வந்துட்டு நம்ம மாயா கால் பண்ணிட்டு இருப்பான். மாயா அந்த மாதிரி என்னோட வாட்ச் வந்துட்டு உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் சரி பண்ணி தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே சொல்லும்போது நம்ம மாயா வந்துட்டு சொல்லும், உன்னோட வாட்ச் ஒன்றும் உடையலாம் இல்லை, அது வந்துட்டு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு மாயா வந்துட்டு சொல்லுவா, திருப்பி ரிட்டர்ன் வரும்போது உனக்கு எல்லாமே புரிய வரும், நல்லபடியா ஃபேர்வெல் கொண்டாடிட்டு என் கூட வர வழியை பாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த டைம் கூட எனக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அவ்வளோதான்டா டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை வச்சிருவா. அடுத்து நம்ம கிம் வந்துட்டு அந்த சேர்மன் வாய் கூட என்ன பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை வந்துட்டு காட்டுவாங்க. அந்த சேர்மன் வாய் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சும் நீ ஏன் தெரியாத மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு வந்துட்டு நீதானா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது, ஆனா இருந்தாலும் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம கிம் வந்துட்டு நான் வந்து மற்றவங்களை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டேன், அதனால தான் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு இருப்பான். நீ சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் அம்மா இறந்துட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்துட்டு உன்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, அப்போ எங்கள் அப்பா தான் வந்துட்டு உங்கள் டேடிக்கு வந்து செக்ரட்டரியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம் இதை கேட்டதும் என்னது இது புதுசாக இருக்கே ஆனால் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இப்போ போகிற சுச்சுவேஷனை பார்த்தா அது வந்துட்டு உனக்கு ஃபேவராக போகிற மாதிரி இல்லை, அதனால உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கிம்மும் வந்துட்டு அதை பற்றி தான் இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த செயல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரியல்லியா வந்துட்டு நடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் இவன். அடுத்த சீனில் நம்ம யுனா வந்துட்டு சின்ன பார்க்கறதுக்காக கடைக்கு வந்திருப்பா. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு ஒரு இடத்துல ஓரமாக போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு ஹேண்ட் வேலை செய்கிறத பார்த்தேன், அப்போ வந்துட்டு உங்கள் மேனேஜரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை, இப்போ வந்துட்டு அவள் அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை செய்கிறா, ஆக்சுவலி அந்த ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டு அவங்க அண்ணனோட தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்னு எடுத்துட்டு பாக்ஸிங் வேலையை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமா எனக்கு கூட பாக்ஸிங் சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி இவ்வளவு வேற அந்த மாதிரி கியூட்டா வேற ரியாக்ஷன்லாம் வேற காமிச்சிட்டு இருப்பா. அவங்க அண்ணனை வந்துட்டு நான் ரொம்ப லவ் பண்றேன், இப்போ ரொம்ப மிஸ்ஸும் பண்றேன், ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ உயிரோட கிடையாது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு என்னை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனாவை பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பா. கடைசியில வந்துட்டு தான் அவனோட பேரை வந்துட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. அவங்க அண்ணன் பேரை சொல்லும் போது நம்ம ஷின்னோட ஃபேஸே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இந்த பேரா, இந்த பேரை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருப்பாளா. என்னாச்சு ஷின், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னும் வந்துட்டு சமாளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அடுத்த சீன்ல இந்த சீனியர் வந்துட்டு பரபரப்பா ஓடிட்டு வந்துட்டு எதையோ வேற நம்ம கிம் கிட்ட காட்டுட்டு இருப்பாரா. ஐயோ கடவுளே, இதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த சுஜா வந்துட்டு அந்த ஆடியோ வந்துட்டு இன்டர்நெட்ல விட்டுருப்பான் போல. அந்த ஆடியோ தான் இப்போ வந்துட்டு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். என்னடா இது, அப்ப ஹேனை கொல்ல சொன்னது சாதானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். இந்த சா பைப்ல வந்துட்டு அவனோட ரூம்ல இருந்துட்டு ஜன்னலே வர எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கோம், ஏதாவது சம்பவம் நடக்கிற மாதிரி அறிகுறிகள் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. பட்டார்னு அந்த இடத்துக்கு மின்னு வேற கதவை திறந்துட்டு வந்துட்டு இருப்பானா. இவன் வேற லைட்டா ஜர்க் ஆயிடுவான். என்னப்பா என்னது இது, கூட்டத்தை கூட்டிட்டாங்களா, நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் அதுக்காக வரல, அந்த ஆடியோ வந்துட்டு உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். யாரை பார்த்து என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சாவும் கேட்டுட்டு இருப்பானா. இல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஆடியோவை கேட்டுட்டாங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் முட்டாள், அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சா வந்துட்டு இன்னும் வந்து முட்டு கொடுத்து பேசிட்டு இருப்பான். ஆனா முன்னெல்லாம் வந்துட்டு பெருசா நம்புற மாதிரியே இல்ல, அப்படியே வேற நின்று பார்த்துட்டு இருப்பானா. அந்த டைம் தான் வந்துட்டு சாவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வேற ஓடிட்டு வந்துட்டு இருப்பான். இந்த மின்ன பார்த்தோன்னே அப்படியே வேற நின்றுட்டு இருப்பானா. மின்னு வந்துட்டு அப்ப சொல்லிட்டு இருப்பான், அந்த வாய்ஸ் மட்டும் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன், இதோட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற அங்கிருந்து போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒரு பொருளை தூக்கி அவன் மேல அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே தூக்கி அடிச்சிட்டு இருப்பான் இந்த கோவத்துல. நம்ம ஷின்னும் யுனாவும் வந்துட்டு பேசிட்டு திருப்பி கடைக்குள்ளே வேற வந்துட்டு இருப்பாங்களா. போற வரவங்க எல்லாம் வந்துட்டு யுனாவை பார்த்து ஏதோ பாவம் பாக்குற மாதிரியே வேற பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சிலவங்க எல்லாம் வந்துட்டு இவதானே இவதானே அப்படின்னு சொல்லிட்டு கிசு கிசுன்னு வேற பேசிட்டு இருப்பாங்களா. ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனாலாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன எதுக்கு ஓகேன்னு சொல்றாங்க, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஜுனாக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கோம். அந்த சுஜா தான் அனுப்பியிருப்பான், இதை கேளு உன் பாசை யார் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ வேற ப்ளே பண்ணி விட்டுருவானா. இதை வேற யுனாவும் வந்துட்டு கேட்டுரும். இவளுக்கு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியல, கண்ணெல்லாம் வேற கலங்கிட்டு அப்படியே நிற்கும் போது சுத்தி இருக்க எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் அகைன் அகைன் அதையே பத்தி பேசிட்டு இருப்பாங்களா. இல்ல ஷின், நான் உன்னை பாக்குறதுக்கு இன்னொரு நாள் வர சரியா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிட்டே வேற அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பா.
இருப்பாங்க. இந்த பக்கம் சா கிட்ட நம்ம மின்னுக்கு அப்புறம் கிம்மு தான் போயிட்டு இருப்பான். என்னது இது அந்த ஆடியோல இருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா வந்து லைனா கேட்டுட்டே இருக்கீங்க, அதெல்லாம் உண்மையே கிடையாது. யாரோ வந்துட்டு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ட வந்துட்டு கெடுக்கிறதுக்காக ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி சா வந்துட்டு அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆடியோ மட்டும் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கேன், உன்னைய நான் கொன்றுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிம் வேற ஆவேசமா பேசிட்டு இருப்பானா, இப்பதான்டா தெரியுது உன்னோட ட்ரூ கலர்லாம். பேசுங்கடா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சா வேற அவனை கலாய்ச்சிட்டு இருக்க மாதிரியே பேசுவான். இவனா திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஹேண்ட் வேற ஆப்போசிட்ல வந்து நின்னுட்டு இருக்கான். 2 பேருக்குமே என்ன பேசுறதுன்னே தெரியாது. நம்ம இவனா வந்துட்டு இல்ல அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குமா, அதுக்கப்புறம் ஹேண்ட் ஒண்ணுமே சொல்லாது. ஆனா இவனா வந்துட்டுல எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறமா உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வேற அங்க இருந்து போயிட்டு இருப்பா. அவ போனதுமே நம்ம ஜுனா வந்துட்டு ஹேண்ட் கிட்ட இந்த மாதிரி உங்க அண்ணனை சாவடிச்சவனை வந்துட்டு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒழுங்கா வந்துட்டு யுனா பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் சொல்லுவாளா, இப்ப எனக்கு அது முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுவே ஹேண்டா இருந்தா என்ன பண்ணிருப்பானோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஜுனா வந்துட்டு எதுவுமே பேசாம யுனா பின்னாடி போயிடுவான். அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஷின் வந்துட்டு ஹேண்ட் கிட்ட நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அதை நான் கேட்கணும் ஆத்தா நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. நம்ம ஷின்னுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியாது, ஏன் இப்பெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நின்றுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஹேனை கூப்பிட்டு வச்சு நம்ம கிம்மு தான் வந்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஓகே கிடையாது, நான் எவ்வளவு கெட்டவன் இல்ல, அதனாலதான் என்னை வந்துட்டு கொன்றுருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாவ. அதுக்கு ஹேனும் வந்துட்டு இல்ல நீ என்னதான் சொன்னாலும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் என்னோட தங்கச்சை வந்துட்டு தெருவில் விட்டுருக்கேன், என்னை நம்பி வந்த பொண்ணை வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருக்கிறேன், ஸோ நான் கெட்டவ தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு கிம் வந்துட்டு சொல்லுவான், கண்டிப்பா உன் கொலையில வந்துட்டு என்ன யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் வந்துட்டு நான் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு ஹேண்ட் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம், லூசு பயலாடா நீ, நமக்கு இருக்கதே கொஞ்சோண்டு டைம் தான், நீ வந்துட்டு அந்த டைமை வந்து என்னோட சிஸ்டர் கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கிம் வந்துட்டு கண்டிப்பா இதை வந்துட்டு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஷின் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு சின்ன வயசுல நடந்த சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அவங்க அண்ணன் கூட இருந்ததெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நினைச்சு வந்து மூஞ்செல்லாம் சுளிச்சிட்டு இருப்பாளா, அது வந்துட்டு நம்ம கிம் நோட்டீஸ் பண்ணி என்னாச்சு ஷின் ஏதாச்சும் கெட்ட கனவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல எனக்கு சரியா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. சரி ஓகே எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஷின் வந்துட்டு கிம் கிட்ட கேட்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ இங்க இருந்து போறப்போ என்கிட்ட சொல்லிட்டு போ சரியா, சொல்லாம மட்டும் போயிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு மன வருத்தத்தோட தான் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா இந்த சீனை கட் பண்ணி சாவை யுனாவை தான் காட்டுவாங்க. யுனா வந்துட்டு அவனை பாக்குறதுக்காக வந்திருக்கோம், இந்த மாதிரி ஆடியோல இருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். இல்ல ப்ளீஸ் சொல்லு அதெல்லாம் உண்மை கிடையாது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல எனக்கு சொல்லு உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிச்சி வர பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு சா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், ஆமாடி அதுல இருக்கிறதெல்லாம் உண்மைதான், நான் தான் சொன்னேன், ஆனா அது யாருக்காக பண்ண தெரியுமா, உனக்காக பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அவ்வளவுதான் நம்ம யுனாலாம் வந்துட்டு உடஞ்சிரும், அப்படியே பயங்கரமா கதறி கதறி கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். அவளாலதான் இப்போ வந்துட்டு ஹேண்ட் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்ற உணர்வு வந்துட்டு அவளோட மனசுக்குள்ள வந்துடும். பேரலாம் நம்ம ஹேண்டும் வந்துட்டு அவளுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருப்பான், ஆனா போகவே போகாது. இவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மனசு கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. நெக்ஸ்ட் டே இந்த சா வந்துட்டு டிப் டாப்பா எங்கேயோ போறதுக்கு கிளம்பிட்டு இருப்பான். அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு வக்கீல் ஆஃபீஸ் தானே போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஆமான்னு சொல்லுவானா. இல்ல நீங்க இவ்வளோ ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லும் போது, ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த சா கேட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலி இவன் வந்துட்டு கொஞ்சம் கூட உணரவே இல்லை போல, அவன் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற பாயிண்ட்லயே வந்துட்டு அவன் இருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்கான். அடுத்த சைட்ல நம்ம ஹேண்ட் வந்துட்டு கிம்ம பாக்குறதுக்காக வரும்போது கிம்ம வந்துட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பான். அதாவது நம்ம ஹேண்ட் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு எதையோ வேற நோண்டிட்டு இருப்பான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். நீ செத்து போன அந்த டைம்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து தப்பு தப்பா நடந்திருக்கு. என்னெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கோ தெரியுமா, அந்த கார்ல இருக்க பிளாக் பாக்ஸை ஃபர்ஸ்ட் காணோம், அதுக்கப்புறம் வந்துட்டு உன் காரை ஒரு லாரி இடிச்சதுல அதுல இருக்க டிரைவரும் வந்துட்டு மிஸ்ஸிங், அங்க ஏதாவது கேமரா இருக்கணும்ல, சர்வேலன்ஸ் கேமரா, அதுவும் வந்துட்டு அங்க கிடையவே கிடையாது. அப்ப யாரோ வந்துட்டு பிளான் பண்ணி அந்த இடத்துல உன்னை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க, அதனாலதான் வந்துட்டு நீ செத்து போயிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹேனும் வந்து சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் எதுவுமே கிடைக்கலையே அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, இங்க வாயேன் இந்த டைம்ல தான் நம்ம மண்டையில இருக்க மூளையை வந்துட்டு கொஞ்சோண்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை வேற தொட்டு காமிச்சிட்டு இருப்பான். நீ வந்துட்டு யோசிச்சு பாரு, உனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், உன் மூளையை கசக்கி ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹேனும் வந்துட்டு இப்பதான் தீவிரமா வந்துட்டு யோசிக்கும் அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்துட்டு இவனும் கட்டி பூச்ச போட்டோ எடுத்துட்டு போயிருப்பான்ல முன்னாடி கார்ல, அதை வந்துட்டு எப்படியாவது கேட்ச் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தீவிரமா வந்துட்டு பின்னாடி வந்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு நம்ம ஜுனா வந்துட்டு இவனுக்கு கால் பண்ணியிருப்பான். அவன் கால் பண்ணி நம்மளோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல யாரோ பிளான் பண்ணி இங்க பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எல்லாம் அந்த சாவோட வேலையா இருக்கும் இல்ல சுஜாவோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வெறித்தனமா வந்துட்டு அந்த காரை வந்துட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த கார்காரை வந்துட்டு சடனா பிரேக்க போட்டுருவான். இந்த பைப்ல தான் கண்மூடித்தனமா போயிட்டு
போயிட்டு இருக்குமே. அதனால முன்னாடி அவனுக்கும் முன்னாடி போய் விழுந்து, டக்குன்னு வேற எதிலயோ இடிச்சு, அவனோட கார் வந்துட்டு அப்படியே கவுந்துரும். ஆனா அப்பவும் வந்துட்டு அவன் உயிரோட தான் இருப்பான். அப்பதான் வந்துட்டு அந்த ட்ரக் வந்துட்டு இவன் மேலயே மோதி இவன வந்துட்டு சாகடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான்டா நான் செத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட எல்லா கதையும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா ஒரு விஷயம் நடந்தது. நம்ம மீட் பண்ணோமே அந்த ஸ்டேஷன். அப்போ வந்துட்டு என்னோட கையில வந்து சிகரெட் இருந்தது. ஆக்சுவலி நான் சிகரெட் பிடிப்பேன் தான். ஆனா அத ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டேன். இது எப்படி சிகரெட் வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா வந்துட்டு செத்து போனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இவன் செத்து போயிட்டதுக்கு அப்புறம் அவனோட கண்ணு வந்துட்டு முழிச்சுதான் இருந்திருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு சுஜா வந்திருப்பான். என்ன மேன் செத்துட்டியா? இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். செத்துட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவனை வேற பிடிச்சி உலுக்கிட்டு இருப்பானா. அவன்கிட்ட எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்லிட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அவன் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து குடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவான். இவன் வேணும்னே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு சாக்கு அனுப்பி விட்டு, இப்ப நான் என்ன பண்றது அவன அப்படின்ற மாரி கேட்கும்போது, இந்த நாய் வந்துட்டு இப்பதான் சொல்லியிருக்கோம். அவன வந்து துண்டு துண்டா வெட்டி போட்டு காத்துல கரைச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல ஆவேசத்துல வேற பேசியிருந்திருப்பான். சரி ஓகே நம்ம கொன்னுட்டோம். இவன் மேல எப்படியாச்சும் இந்த பழிய தூக்கி போட்டுறலாம். இதுக்கு இதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ வந்துட்டு அதுக்காக தான் இந்த சாப்பாய்வுல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்கோம். இந்த சாதான் வந்துட்டு அந்த சிகரெட்டை புடிச்சிட்டு நம்ம ஹேனோட கையில வந்துட்டு அப்படியே வச்சுட்டு நல்லபடியா சிகரெட்டோட போய் சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருந்திருப்பான். இப்போ இது எல்லா விஷயமும் நம்ம ஹேனுக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துடும். அப்படின்னா அந்த சா ஆர்டர் பண்ணி இவன் சாவடிக்கல, இவனோட வன்மத்துக்காக சாகடிச்சுட்டு அவன் மேல பழிய தூக்கி போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணி விடணும் மச்சான். ஏன்னா நம்ம 2 பேரும் போறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் வந்துட்டு நிம்மதியா இருந்தாதான் நம்ம போனதுக்கு அப்புறமும் அவங்களால நிம்மதியா இருக்க முடியும். கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருப்பானா. அதுவும் இல்லாம இந்த சுஜாக்கு வந்துட்டு அவன் சாகுற வரைக்கும் நான் தான் வந்துட்டு ஹேனோட தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கட்டும். நம்ம ஷின்னோட பேரை இழுக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாம் பண்றதுக்கு டைமே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அவன் வாட்சை வேற நம்ம கிம் எடுத்து பார்த்துட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு இவ்வளவு வாட்சை எடுத்து பார்த்துட்டு இருப்பா. இப்போ வந்துட்டு நம்ம கிம் கண்டுபிடிச்சிருவான். இவ வாட்ச்ல வந்துட்டு டைம் ரெடியூஸ் ஆயிருக்கும். அவனோட வாட்ச்ல வந்துட்டு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாயா சொன்னது இதுதானா? அப்போ நீ எனக்காக டைம் கொடுத்தியா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்துல வேற கேட்டுட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹேண்ட் வந்துட்டு சொல்லும், உனக்காக மட்டும் கிடையாது, என்னோட சிஸ்டருக்காகவும் தான் நான் இதை பண்ணேன். சின்ன வயசுல இருந்து அவளுக்காக நான் எதுவுமே பண்ணல. அவளை தெருவில் விட்டதை தவிர அட்லீஸ்ட் இது ஒண்ணுனா பண்றேனே அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்குமே வந்துட்டு அப்படியே எமோஷனல் ஆயிடும். நம்ம கிம்மெல்லாம் வந்துட்டு அவளை கட்டி பிடிச்சிப்பா. இந்த மாதிரி மாமாடா நீ அப்படின்ற மாதிரி. சரிடா மச்சான் அழுவாத அழுவாத, நான் கட்டி பிடிச்சா அவளை கத்துவேன், இப்ப நீ மட்டும் கட்டி பிடிக்கிற அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு வேற இருப்பாளா. இருடா கொஞ்ச நேரம் கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. இத்தோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய டிராமா வந்துட்டு சஜஸ்ட் பண்றீங்க. அது எல்லாமே வந்துட்டு வேற சேனல்ல போட்டிருந்த டிராமா தான். அதனால அது போடுறதுக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. வேற ஏதாச்சும் போடாத டிராமா உங்களுக்கு தெரிஞ்சா ப்ளீஸ் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க. நம்ம இதுக்கப்புறம் வர சீன்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்காக நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிராமா பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் சரியா இருந்திருக்காது. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.